ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய எலியின் பாஸ்வேர்டு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு மதுரை, நாகமலை, புதுக்கோட்டை நாடார் மகாஜன சங்க வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் முத்துமணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, எஸ்ரா அவர்களோட எலியின் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு சிறார் நூலை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சின்ன நூலு தான், ஒரு 40 பக்கம்தான் இருக்கு. ஆனா இது பள்ளி குழந்தைகள் மத்தியில இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இது 2017ல ஐயா எழுதியிருக்காங்க. 2019ல இது திரும்பவும் மறுபதிப்பு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது சிறப்பு வாய்ந்த நூலா திகழ்கிறது. இந்த நூல் 3 விஷயமா சொல்லியிருக்கு. குழந்தைகள்கிட்ட 3 விஷயத்த சொல்லியிருக்கு. அதாவது ஈசாப்பு கதைகள்ல இருந்து, பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து, அந்த காலத்துல இருந்து நம்மளுக்கு எலி, பாம்பு கதைகள் எல்லாமே, பூனை இதெல்லாம் பத்தி சொன்னா கூட, ஆனா இத ஐயா எஸ்ரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு டிஜிட்டல் உலகத்துல, ஒரு தொழில்நுட்பத்துல மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைகள், அதாவது எலி 5 உள்ள ஜீவன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா என்ன நிகழ்வு நிகழும் அப்படின்றத ஐயா மிக சிறப்பா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா 3 மிகப்பெரிய கருத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்க கல்வி கற்றா அது நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம சார்ந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம இனத்துக்கே அது மிகப்பெரிய பயனை கொடுக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. 2வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கல்வி கற்ற ஒரு எளியவன் கல்வி கற்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. அப்படி அவன் போராடி பல இத கஷ்டப்பட்டு படிச்சு அவன் முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்னா, அதனால அந்த இனத்தையே பாதுகாக்க முடியும், அவனால ஒரு இனத்தையே பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம தொழில்நுட்பத்தையோ ஒரு கல்வியோ நம்ம கற்றோம் அப்படின்னா அதை ஒரு பொருளை தயார் பண்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஒழிய அதை ஒரு எந்த ஒரு இதையுமே அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற 3 முக்கியமான கருத்து. இது ரொம்ப எளிமையான புத்தகம். ஆனா இது குழந்தைகள்கிட்ட ஒரு நங்கூரமா, ஒரு ஆணித்தரமா, ஒரு சிறந்த கருத்துக்களை பதிகிற மாதிரி ஆசிரியர் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு எலி கூட்டம் இருக்கு, ஒரு கிராமத்துல எலி கூட்டம் இருக்கு. அது எலி வலைக்குள்ள அழகா சின்ன சின்ன தனித்தனி அறைகள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நல்லா கூட்டமா வசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பாம்பு இனங்கள் எலிய வேட்டையாடுறதுக்காக வர்றாங்க. அது எலி வலைக்குள்ள போயிட்டு அந்த பாம்பு இனங்கள் ஒரு ஒரு எலியா பிடிச்சு பிடிச்சு டெய்லி சாப்பிடுற மாதிரி அது பண்றாங்க. அந்த எலி இனத்தையே அழிஞ்சு போறக்கூடிய ஒரு நிலைமை வரும் பொழுது, அப்ப அந்த எலி கூட்டம்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்மளுக்காக நான் ஒரு தூது அனுப்பணும், யாரையாவது தூது அனுப்பணும். அது பாம்போட தலைவன்கிட்ட நம்மளுக்காக பேசுறதுக்கு ஒருத்தவங்களை யாராவது அனுப்பணும். இது இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தா நம்ம இனமே அழிஞ்சு போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு முயலை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுமே ஒரு குறியீடா தான் ஐயா படைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளையா இருக்கவங்க சொன்னாக்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி, அது மாதிரிதான் முயலை தேர்ந்தெடுத்து அனுப்புற மாதிரி ஒரு இதை உருவாக்கியிருக்காரு, ஒரு கேரக்டரை உருவாக்கியிருக்காரு. அப்ப பாம்பு ஒரு வலிமையா, ஒரு 100 அடி நீளமாவும் 1000 கிலோ ஒரு பர்மனாவும் அந்த பாம்பு தலைவன் இருக்கான், நாகா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தலைவன்கிட்ட போயிட்டு அந்த முயல் பேசுது, நீங்க ஏன் ஒரு எளியவனான ஒரு அந்த எலி கூட்டத்தை நீ ஏன் சாப்பிடுறீங்க, என்னை மாதிரி ஒரு இலைதலைகள்லாம் சாப்பிட்டு நீங்க ஏன் உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நாகா என்ன சொல்லுது, புலி பசிச்சாலும் புல்ல திங்காது, நாங்கெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லு. சரி, நீ ஒரு யானையோ ஒரு சிங்கத்தையோ இப்படி வேட்டையாடி ஒரு நரியவோ சாப்பிட்டுக்கலாம்ல, ஏன் ஒரு எலிய சாப்பிடுறோன்னே, என்னை விட அவங்க வலிமை வாய்ந்தவங்க, அவங்கள நான் சாப்பிட முடியாது அப்படின்னு இந்த இடத்துலயும் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னா,
ஒரு எளியவங்களை வந்துதான் ஒருத்தவங்க வலியவங்க தாக்குவாங்க. அவங்கள மீறி ஒரு வலியவங்களா இருக்கவங்கள்ட்ட தன்னோட இதை வந்து திறமைய காட்ட மாட்டாங்க அப்படின்றதும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சொல்லும் போது சரி, அது அவங்கள்ட்ட நான் என்ன போக முடியாது. சரி, நீ வந்து கேக்குறனால உனக்காக ஒரு சட்டம் இயற்றுறேன். என்ன சட்டம் அப்படின்னா, ஆஹ் நான் எலி வலைக்குள்ள அவங்களோட அனுமதி இல்லாம எங்க பாம்பு கூட்டம் போகாது. அப்படி போனா தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு சட்டம் போட்டுக்கலாம். நீ அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி முயல் போயிருது. இந்த செய்தியை ஒரு பாம்புகிட்ட தான் சொல்லி விடுறாங்க. அந்த பாம்பு போய் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த எலி வலைக்குள்ள போய் வெளியில இருந்துதான் கத்துட்டு கூப்பிடும் போது இந்த எலியெல்லாம் பயந்துகிட்டு நம்மளதான் சாப்பிட வருதுன்னு பயந்துகிட்டு எலி வலைக்குள்ளேயே இருந்துக்கிறது. எலி வலைக்குள்ள இருக்கும்போது அந்த பாம்பு வந்து அந்த எலி பொந்துக்குள்ள போயிட்டு, நான் இப்படி வந்தா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், எங்களுக்கு தண்டனை கிடைக்கும், நீங்க போய் எங்க நாகாட்டை எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது நான் இப்படி எல்லாம் சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எலியா புடிச்சு புடிச்சு சாப்பிடுது. அப்பயும் அதுக்கு பயம் இல்லை. அப்போ இன்னொரு எலி சொல்லுது, நீங்களே சட்டம் இயற்றுறீங்க, நீங்களே வந்து அதுக்கான தண்டனையும் கொடுக்குறீங்க, அது எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குது. அதுக்கெல்லாம் அந்த பாம்புட்ட வந்து விடையே கிடையாது. அது வாட்டுல போயிருது. உடனே அப்பதான் அந்த எலி எல்லாம் கூட்டம் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்மள்ட்ட யாராவது போய் கல்வி கற்று வரணும், வந்தாதான் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்க முடியும், நம்மளோட இனத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே என்ன அப்படின்னா, அந்த டோம்னு ஒரு எலி, அந்த எலி வந்து என்ன இருக்கும், தன்னைத்தானே அலங்காரம் பண்ணிக்கிருமா, அங்கிட்டு இங்கிட்டுமா துள்ளி குதிச்சுக்கிட்டு அப்படி இருக்குமா. அதுக்கு அடிக்கடி ஒரு கனவு வருமா, என்ன அப்படின்னா ராக்கெட்ல போய் விண்வெளியில இந்த நிலாவுல கால் பதிக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் கனவுலாம் வருமா. அப்படி கனவு கண்டுகிட்டு அந்த எலி வந்து ஒரு நல்ல திறமையோட அந்த எலி இருக்குமா. அப்ப அந்த எலிய வந்து கல்வி கற்கிறதுக்காக அவங்க சொல்லி இப்போ இது பண்றாங்க, ஒரு பள்ளிக்கு அனுப்புறாங்க. அங்க போயிட்டு ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து எங்க எலியை படிக்க வைக்கணும், எங்க இனத்தை பாதுகாக்கணும்னா எங்க எலி படிச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்ல நீங்க எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க எப்படி கல்வி கற்க முடியும், சரி நான் ஒண்ணு வேணா செய்யறேன், நீ வந்து எலி மறைஞ்சிருந்து கல்வி கற்க வைங்க அப்படின்னு சொல்லவுமே எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த எலி மட்டும் மறைஞ்சிருந்து படிக்குது. அது எப்படி படிக்குது அப்படின்னா, முதல் வகுப்போ ஒரு 10 நிமிஷம், 2ஆம் வகுப்போ ஒரு 10 நிமிஷம், 3ஆம் வகுப்போ 10 நிமிஷம், ஒரே நாள்ல வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே நாள்ல படிச்சு முடியுது. அவ்வளவு திறமையான அந்த எலி இருக்கு. சரி, அது படிச்சு முடிச்சிருச்சு, அதை வந்து மேற்படிப்புக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம வந்து லண்டனுக்கு அனுப்புவோம், லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்படின்னு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கணும். கப்பல்ல ஏற்றுறாங்க. கப்பல்ல போகுது. அங்கேயும் வந்து ஒரு பூனை வந்து அதை துரத்துது. அந்த பூனைகிட்ட இருந்து தப்பிச்சு கீழே விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, கடலுக்குள்ளேயே விழுந்துருச்சு. அதை ஒரு மீன் காப்பாத்தி, சரி நீ வந்து இங்கே மேல போனேன்னா உனக்கு வந்து மேல் தளத்துக்கு போனேன்னா பூனை இருக்கு, நீ வந்து காலையில வந்து அதோட இத ஸ்டோர் ரூமா திறப்பாங்க, அப்ப நீ வந்து அங்க போய்க்கலாம், அது வரைக்கும் நீ வந்து அந்த நங்கூரம் இருக்குல்ல கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த நங்கூரத்துல போய் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே காத்தடிக்குது, புயல் அடிக்குது, பயங்கரமா தண்ணி குளிர், தண்ணிக்குள்ள விழுந்த அந்த உடம்பு நடுங்கி பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த நங்கூரத்திலேயே விடிய 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 எப்ப சூரிய உதயம் ஆகும் அப்படின்னு நங்கூரத்திலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா காலையில சூரிய உதயம் வந்தோடனே அந்த ஸ்டோர் ரூமை திறக்குறாங்க. ஓடி போய் ஸ்டோர் ரூமுக்குள்ள பதுங்கி இது லண்டன்ல போய் இறங்கிருச்சு. லண்டன்ல போய் இறங்கணும் அப்படின்னா அப்பயும் அந்த பூனை வந்து விரட்டுது. உடனே அது என்ன செய்யுது, ஒரு வால்டர் ராலே அப்படின்னு ஒருத்தவர் அறிமுகப்படுத்துறாங்க. அவர் கார் வந்து கிளம்புது, கப்பல் துறைமுகத்துல இருந்து அவரும் இறங்குறாரு, கார்ல போறாரு. கார்ல போயிட்டு அதுக்கு பின்னாடி டிக்கில ஏறிக்கிச்சு எலி. டிக்கில ஏறி அவங்க வீட்டுக்கு போகுது. அப்பதான் இந்த ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட பேசுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, கம்ப்யூட்டர் அறிவியல்ல அவர் வந்து பேராசிரியரா இருக்காரு, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல அவர் வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த எலிக்கு தெரிய வருது. சரி, இவரை ஃபாலோ பண்ணி அந்த பல்கலைக்கழகம் போவோம் அப்படின்ட்டு மறுநாள் அவர் கார்ல ஏறி அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகுது.
போகும்போதுதான் அங்க போயிட்டு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்பயும் அது கல்வி மறுக்கப்படுது. மறுக்கப்பட்டோடனே அந்த எலி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட இனத்தை நான் பாதுகாக்கணும். அதுக்கு தொழில்நுட்பத்தை நான் கத்துக்கணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். கடல் தாண்டி நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த குடுணும். சரி நீ படிச்சுக்கலாம். ஆனா ஸ்டோர் ரூம்ல மட்டும்தான் தங்கணும். நீ வந்து இந்த இதெல்லாம் போடுவாங்க இல்லையா? இந்த பிஸ்கட் இதுகள்லாம் பிரெட் இருக்கலாம் இருக்கு. அத வந்து அவங்க தூள்லாம் சாப்பிட்ட மிச்சம் மீதி இருக்கும் இல்லையா? அதைத்தான் நீ சாப்பிட்டுக்கணும். ஹாஸ்டல்ல தங்கணும். ஹாஸ்டல்ல எந்த திருட்டு வேலையும் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. சரி அப்படின்ட்டு அந்த எலி வந்து அங்க இந்த மாதிரி எல்லாமே ஸ்டோர் ரூம்ல தங்கி மிச்சம் மீதி அந்த பிரெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு தங்கி நல்ல கல்வி கற்று தொழில்நுட்பத்தை நல்லா கல்வி கற்று அந்த அவங்களோட எலி வலைக்கு ஒரு கதவை ரெடி பண்றதுக்காக அது கத்துக்குச்சு தொழில்நுட்பத்தை. கம்ப்யூட்டரை வந்து கத்துக்குச்சு. கத்துக்குச்சு தன்னோட நாட்டுக்கு வருது. கம்பீரமா வருது. கோட் சூட்லாம் போட்டுட்டு அந்த நாடு லண்டன் மாதிரி அப்படியே வருது. பயங்கரமா வருது. அவங்க எல்லா இனத்துல வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்றோடனே ஒரு டிஜிட்டல்ல வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு கதவை உருவாக்குது. கதவை உருவாக்கும் போது ஒரு பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பாஸ்வேர்டை வந்து உருவாக்கி ஒரு கதவை உருவாக்குது. அப்ப திரும்ப பாம்பு கூட்டம்லாம் வருது. வந்து எலிய சாப்பிடுறதுக்காக வருது. அப்ப உள்ள கதவை உடைக்க முடியல. போக முடியல. உள்ள போக முடியல. அப்ப என்னன்னு பாம்பு கூட்டம்லாம் என்ன செய்யுது? ஒரு கூட்டம் போட்டு பேசுது. எதனால நம்மளால உள்ள போக முடியல அப்படின்னோடனே இந்த மாதிரி டோங் ஒரு எலி வந்து போயிட்டு வெளிநாட்டுல போய் கல்வி கற்றுட்டு வந்திருக்கு. அதான் டிஜிட்டல் கதவை உருவாக்கி இருக்கு. அதனாலதான் நம்ம போக முடியல. சரி நம்ம இனத்துல இருந்து ஒருத்தவங்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ராக்னு ஒரு பாம்பு குட்டி அதை அனுப்புறாங்க. சரி நீ அவங்க வந்து லண்டன்ல போய் படிச்சா நம்ம போய் அமெரிக்கால படிக்க வைப்போம் அப்படின்ட்டு அந்த ராக்குன்ற அந்த பாம்பு குட்டியை போய் படிக்க வைக்கிறாங்க. அந்த பாம்பு குட்டி என்ன அப்படி செய்யுது அப்படின்னா, அது வந்து எல்லாத்தையும் அதோட ஹேபிட் அதோட இயல்பு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சீண்டி சீண்டி பார்க்கும். அந்த மாதிரி எல்லாம் அது பண்ணும். சேட்டைகள்லாம் பயங்கரமா பண்ணும். அதுக்கு படிப்பு அவ்வளவா வரல. ஆனா அது என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டு வந்துருச்சு. என்னன்னா அந்த கதவை எப்படியெல்லாம் உடைக்கிறது, டிஸ்ட்ராய் பண்றது, எப்படி அந்த பாஸ்வேர்டு இது பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணி உள்ள போறது, அதை மட்டும் கத்துக்கிட்டு தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு அது அவங்க நாட்டுக்கு வந்துருச்சு. அவங்க ஊருக்கு வந்துருச்சு. வந்துட்டு என்ன செய்யுது, இந்த டோம் ரெடி பண்ண அந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த பாஸ்வேர்டை இது பண்ணி அது உள்ளுக்குள்ள போய் திரும்ப பாம்பு கூட்டத்தை சாப்பிட போகும். எலி கூட்டத்தை சாப்பிட போகும்போது எல்லா எலியும் தெரிச்சு ஓடுது. தெரிச்சு ஓடும் போது இது மட்டும் அந்த டோம் மட்டும் தன்னோட சுத்தி ஒரு அலை இது மாதிரி உருவாக்கிருச்சு. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது மாதிரி உருவாக்கிட்டு ஏன் நம்ம உயிரோட இருந்தா மட்டும்தான் நம்ம இனத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு லேசர் மாதிரி தன்னைத்தானே அப்படி உருவாக்கிக்குச்சு. உருவாக்கிட்டு அது பக்கத்துல அந்த பாம்பெல்லாம் வரவே முடியல. எல்லாம் தெரிச்சு தெரிச்சு ஓடிடுச்சு. திரும்ப அந்த டோம் என்ன செய்யுது, நிறைய எண்கள், நிறைய குறியீடுகள்லாம் போட்டு நல்ல டிஜிட்டல் கதவை உருவாக்கி திரும்ப வந்து அந்த எலி வலைக்கு செட் பண்ணுது. அப்ப அந்த ராக்கு வந்து திரும்ப அந்த கதவை உடைக்கிறதுக்காக உள்ள போகுது. ஆனா வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ள போயிருச்சு. ஆனா அதனால வெளியில வர முடியல. அப்ப எலியெல்லாம் சேர்ந்து அந்த ராக்கை வந்து கொன்றுச்சு. கொன்னுட்டு அது வந்து அதுக்குள்ளேயே கொன்னு இது பண்ணோடனே செய்தி வந்து பாம்பு கூட்டத்துக்கு போயிடுச்சு. பாம்பு கூட்டம் அப்பதான் என்ன சொல்றாங்க நினைக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்களாம், நம்ம தலைமுறை தலைமுறையா அதுகள்கிட்ட வந்து நம்ம வந்து எதிரியா இருந்தோம். நம்ம வந்து அவங்கள வந்து அடக்கி ஆண்டுகிட்டே இருந்தோம். நம்ம வலியவனா இருந்து எளியவனை அடக்கி ஆண்டுகிட்டு இருந்தோம். இனிமேல் அது பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கல்வி கற்று அவங்களும் முன்னேறிட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட நட்புறவு நம்ம பாராட்டுறதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுதான், பாம்பு கூட்டம்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அவங்கள வந்து நம்ம வந்து எப்பயுமே பக்கத்திலேயே வச்சுக்கணும். அவங்கள்ட்ட எதிரியா ட்ரீட் பண்ணாம நண்பர்களா இது பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து ஒரு உணவு சாப்பிடுற மாதிரி ஆசிரியர் முடிச்சிருக்காங்க. ஆனா வந்து இந்த ராக்க வந்து பாம்பு கூட்டம் கொன்னாங்க இல்லையா, சரி எலி கூட்டம் கொன்னாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி மட்டும் எப்படி இருக்காங்களாம்,
அந்த இதை எப்படியாவது அந்த வஞ்சன்ஸை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு இதுக்காக நாளுக்காக காத்திருக்க மாதிரி, சரி நீங்க எப்போ எப்போ வந்தாலும் நாங்களும் ரெடியா தான் இருக்கோம் அப்படின்னு டோமு காத்திருக்க மாதிரியும் முடிச்சிருக்காங்க. டோமுக்கு இதனால எப்படி நிறைய ஒரு பெரிய வீடு காரு எல்லாம் கொடுக்குறாங்களாம் அவங்க இதுல இருந்து. அது வந்து நல்ல சந்தோஷமா வாழ்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. இதுல இந்த கதையில வந்து ஆசிரியர் வந்து பல்வேறு தளங்களையும் குழந்தைகளுக்காக இது பண்றாங்க. என்ன அப்படின்னா கப்பல்ல போகலாம். ரெண்டாவது வந்து இது இப்ப எலி வலைனா எப்படி இருக்கும், தொழில்நுட்பத்தை ஒரு அதாவது டிஜிட்டல் லேசர் அந்த மாதிரி எல்லாம் வந்து பாஸ்வேர்டு அந்த மாதிரி எல்லாம் ஒரு தொழில்நுட்பத்தையும் குழந்தைகளுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி வந்து எல்கேஜி பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து எப்படி இந்த கலர்ஸ் எல்லாம் சொல்லி எப்படி அறிமுகப்படுத்துவாங்களோ அதே மாதிரி ஆசிரியர் வந்து குழந்தைகளுக்காக இந்த எல்லா வார்த்தைகளையும் அதாவது விண்வெளிக்கு போறது, நிலாவுக்கு போகலாம், எல்லாமே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அவங்களுக்கு வந்து மிகச்சிறந்த இது என்ன அப்படின்னு பார்த்தோம் ஆசிரியருக்கு, குழந்தைகள் 25 கதைகளுக்கு மேல எழுதியிருக்காங்களாம். ஏன் அப்படின்னா குழந்தைகள் அந்த பள்ளி குழந்தைகள் வந்து படிச்சுட்டு சந்தோஷப்படுறது, அந்த கதைகளை கேட்டும் படிச்சும் சந்தோஷப்படுறது அவருக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்குமா. அதனாலதான் நிறைய வந்து நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே எழுதுனா கூட 25க்கு மேற்பட்ட கதைகளை வந்து சிறார்களுக்காக எழுதியிருக்காங்க. ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. மிக அழகாக அந்த சிறார் நூல் குறித்து எடுத்துரைத்து முத்துமணி அம்மா அவர்கள் பேசினார்கள். கதை என்பது அது கற்பனையாக இருந்தாலும் கூட அது குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதை மிக அழகாக சொல்லிவிடுகிறது என்றுதான் தோன்றுகிறது. ஏன்னா அது அறிவியல், தொழில்நுட்பம், அறிவு, கல்வி இதெல்லாம் தேவை என்பது அது எளியாக இருந்தால் கூட அடுத்து அதனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அறிவை பெறுவது என்பது முக்கியமானது என்பதன் வழியாக குழந்தைகளுக்கு அழகாக போதிக்கின்ற நூல். மிக அழகாக எடுத்துரைத்து பேசினார்கள். முத்துமணி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா.